வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி நம்ம புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்டதை நான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு வருஷமுமே புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் சாப்பிட மாட்டோம், விரதமாகவே இருப்போம். வீடை சுற்றியுமே நிறையா துளசி செடி இருந்தது. அதுலேருந்தே நான் சாமிக்கு மாலை கட்டுறதுக்கு துளசியெல்லாம் நான் பிரிச்சுக்கிட்டேன். வீட்டில் ஒரு துளசி செடி தாங்க வாங்கி வச்சேன். அதுவே வீடு ஃபுல்லாகவே வீடை சுற்றி வெளியில் எங்கள் தலைமையில் இந்த துளசி செடியாகவே இருந்தது. அதுலேருந்தே நான் இன்றைக்கி பிரிச்சுக்கிட்டேங்க. சாமிக்கு பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வடமாலை சாத்துற பழக்கம் எங்களுக்கு இருக்குது. வடமாலைக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் மெதுவடையுமே போட்டு எடுத்துட்டேன். வாசல்லேருந்து வீடு ஃபுல்லாகவே மாக்கோலம் போட்டாச்சு. பூஜை ரூம்லேயும் சாமிக்கு கோலம்லாம் போட்டு பூ வச்சு விளக்கேற்றியாச்சு. சாமிக்கு ஒரு 5 வகை சாதம் செஞ்சுருக்கேன். கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ரெடி பண்ணியாச்சு. மாவளக்கும் ரெடி பண்ணியாச்சு. முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ணி எல்லாமே சாமிக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்து பூஜை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமுமே நான் பெருமாளுக்கு 7 வகையான பிரசாதங்கள் நான் செஞ்சு வைப்பேன். இந்த வருஷம் 5 வகையான பிரசாதங்கள் மட்டும் நான் செஞ்சேன். சக்கரை பொங்கல், புளி சாதம், லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், தயிர் சாதம் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் எல்லாமே செஞ்சோம். எங்கள் அம்மா நிறையா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. நம்ம வீட்டை சுற்றி இருந்த துளசியவே கட் பண்ணி அழகாக பெருமாளுக்கு துளசி மாலை போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா விளக்குமே ஏற்றியாச்சுங்க. நம்ம பெருமாளுக்காக ஸ்பெஷலாக செஞ்ச மாவிளக்குமே நம்ம ஏற்றியாச்சு. சாமிக்கு என்னென்ன வைக்கணுமோ நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பூஜைக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து நம்ம எப்படி நம்ம பூஜை செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேங்க. அதனால தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாமி கும்பிட்டது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. சாமி ரூமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கோவில் மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுங்க. அதான் உண்மை. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது நான் சாமி கும்பிட்டது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.